வணக்கம், திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீவ்ஸ் வ்ளாக்ஸ். அம்மா இன்னைக்கு பூண்டு லேகியம் பண்ணியிருந்தாங்க. எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டை நல்லா உரித்து தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. தேங்காவை பாலுக்காக அரைச்சி வச்சுருந்தாங்க. பூண்டை குக்கரில் சேர்த்து இந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றி தேங்காய் பால்லே வேக விடுவாங்க. குக்கரை மூடி ஒரு 3 விசில் வெட்டிக்கிட்டாங்க. பூண்டு வேகிறதுக்குள்ளே கருப்பட்டியில் பாகு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. கருப்பட்டியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாகு எடுத்து வச்சுட்டாங்க. பாகு பதம்லாம் ஒன்றும் இல்லை, கரைஞ்சா மட்டும் போதும். பூண்டு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஜாரில் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நாங்கள் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பேனில் நெய் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த இந்த பூண்டு அது கூட சேர்த்துக்கணும். அப்புறமா கருப்பட்டி பாகையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். லேகிய பதம் வர வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கணும். இந்த பூண்டு லேகியம் குழந்தை பெற்றவங்களுக்கு எங்கள் ஊர் சைடில் செஞ்சு கொடுப்பாங்க. இதை சாப்பிடும்போது நல்லா பால் சுரக்கும். அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இதை சாப்பிட்டுட்டு பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு அஜீரணம் எதுவுமே தட்டாமல் இருக்கும். இந்த லேகியம் உங்களுக்கு வேணும்னா மேலே தெரிய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள்.